ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்குங்க. மேலும் நமது ராசி பலன்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்னவா இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவா இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம், மறந்துடாதீங்க. இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பதவிகள் நிறைந்த நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. ஏன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக அமைதுங்க. புதிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய அறிவு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த அறிவு திறமையின் மூலமாக பல சாதகமான சூழலிலும் நல்ல லாபகரமான சூழலும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஸோ செல்வாக்கும் கிடைக்கும், செல்வ செழிப்பும் ஏற்படும், மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளாக உங்கள் வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகமாக கிடைக்கும். சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது வியாபார ரீதியாக உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக தொழில் வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் வீட்டில் இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்திருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான திருமண ஏற்பாடுகளையும் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் பெற்றுத் தருவதற்கு நீங்கள் சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆனந்தத்தை தருவதற்கான வாய்ப்பு நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய ஏற்பாடுகள் செய்யணும்னா இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்வு நடவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சேருதுங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்திற்கு நீங்கள் வந்து செலவு செய்யறதுக்காக தாராளம் காட்டி நீங்கள் குடும்ப செலவுகள் வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் இதை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விரோதமான போக்கு, பகைமை நிலை எல்லாமே மாறக்கூடிய யோகமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. இப்பொழுது கசப்பாக இருந்த உங்களது வாழ்க்கை இனிப்பாக மாறக்கூடிய ஒரு வசந்த காலமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைறதுனால இன்னைக்கு நிறைய விதமான புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய அறிவு திறமை காரணமாக இன்றைய தினம் நிறைய பாராட்டுகளையும் நிறைய வெற்றிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. உத்தியோகத்திலும் சரி, உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களது வியாபாரத்திலும் சரி, உங்கள் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாருமே இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வாங்க. அதனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில யோகமான ஒரு நாள். ஒரு மன திருப்தி மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க. அப்பாடா, நம்மளும் வந்து ஸ்டூடெண்டா நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல நம்ம படிச்சு நம்ம ஒரு நல்ல ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. ஒருவேளை நம்ம எக்ஸாம்னாக்காக நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, ஆனுவல் எக்ஸாமுக்காக பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு திருப்தியும் இன்னைக்கு உங்கள் மனசில் வரும், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் அனைவரிடம் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் பணிவோடு நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. அந்த புதிய நபர்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா தான் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எனவே நண்பர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே. வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் இப்பொழுது சாதகமாக கிடைக்கும். அதனால வெளியூர் தொடர்பான ஏதாவது இன்டர்வியூ உங்களுக்கு இருந்ததுன்னா போய் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அது நல்ல லாபகரமாக அமையுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அலட்சியம் இல்லாமல் உங்கள் வியாபார ரீதியான
சில புதிய முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள். வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்த காதலுடனான காதல் வாழ்க்கை இந்த தினம் தித்திப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸா இருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க காதல் வாழ்க்கையை. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே. உங்களது மனக்குழந்த காதலுடன் செலவிடக்கூடிய நீங்க ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருவதாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான வேலை ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு பெற்றாலும் உங்களுடைய ஒர்க் லோடு இன்னைக்கு அதிகரித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நல்ல ரிலாக்ஸான மனநிலையில் நீங்கள் இருக்க முடியுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய ஒர்க் டென்ஷன்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். இந்த தினம் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. நண்பர்கள் கூட இருக்கிறது நல்லது. அதன் மூலமாக அதிக சக்தியை நீங்கள் செலவிட்டு டயர்டாகக்கூடிய அந்த சூழலையும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த தினம் நீங்கள் வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அதிகமான சக்தியை செலவிடக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. எதிர்பாராத வகையில் திடீர்னு லாபங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ஏதாவது பயணங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்து கிளம்ப போறீங்க அப்படின்னா அந்த பயணங்களுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எழுதிக்கிட்டீங்களா அப்படின்றத ஒரு இடைக்கு 2 செக் பண்ணிக்கிறது நல்லது. திருமண மாணவர்களுக்கு இந்த தரம் வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான ஒரு மணித்துளியாக அமைந்து உங்களது நாளை சிறப்பானதாக மாற்று நண்பர்களே. நேரத்தை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத இந்த தினம் உங்க பழைய நண்பர்கள் மூலமாக நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் எப்படி மேனேஜ் பண்றாங்களோ அதை பார்த்து டிட்டோவை நீங்களும் ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மைகளே தருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ப்ரௌன் மற்றும் கிரே ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம மேசராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்று தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இதை உங்களை விட்டு விலகி சென்ற சில நபர்கள் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக நல்ல பாராட்டுகள் வெகுமதிகள் கிடைக்கலாம். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படுறதுனால சந்தோஷத்தை மாணவர்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும். நண்பர்கள் மூலமாக அவர்களை அனுசரித்து சொல்வதன் மூலமாக பல விஷயங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியுங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாகும். அதனால எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியங்க. அலட்சியம் இல்லாமல் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக ஏற்படலாம். கனிவோடு அன்போடு பழகுங்க. என்ற தினம் அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.